ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோல நாங்க ஒர்க்வேல இருக்கிற ESP32 வச்சு எப்படி ஒரு சிம்பிள் ப்ரோக்ராம் வந்து செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நீங்க உங்களோட ப்ரௌசர்ல ஜஸ்ட் ஒர்க்வேன்னு சொல்லி டைப் பண்ணா சரி. அதுல வர ஃபர்ஸ்ட் லிங்கை கிளிக் பண்ணுங்க. தென் இதுல வந்து இப்படி இருக்கு. ஓகேவா? இதுல ESP32 அண்ட் இதுல வந்து ESP32 நம்மளுக்கு ஒரு நார்மல் நார்மலா நாங்க ஒரு ப்ரோக்ராம் செய்யறோம்ல, இது மாதிரி ஒண்ணு சூஸ் பண்ணி எடுப்போம். சரி, ஓகே. ஓகே, இப்படிதான் இருக்கும். இதுல வந்து நம்மளுக்கு தேவையான விஷயங்களை நாங்க எல்இடி மிஷினை டிரெக்ட் அடிக்கணும். அதே போல சென்சர் அது தேவையான எல்லாத்தையும் நாங்க டைப் பண்ணி எடுத்துக்கொண்டு ஸோ ஆல்ரெடி நான் ஒரு ப்ரோக்ராம் வந்து செஞ்சு வச்சுக்கேன். ஸோ ஒருக்கா இந்த புஷ் பட்டனை புஷ் பண்றதின் மூலம் அதாவது எல்இடியும் பசரமையும் ஒர்க் ஆகும். ஸோ அதை பார்த்துக்கலாம். ஓகே, புஷ் பண்றதை ஸ்டாப் பண்ணா எல்லாம் ஸ்டாப் ஆயிடும். ஓகே, இதுதான் ஆட் ப்ரோக்ராம். ஓகே, இதோட கோடிங் பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நான் இங்க வந்து எல்இடி பின்ன 25 ஓடையும், அதே போல பசர் பின்னு இதுதான் பசர், இதை 27 ஓடையும், பட்டன் பின்னு 33ஓட கனெக்ட் பண்ணிருக்கேன். இந்த பஸ்ஸரை பொறுத்தவரையில 4 பின்ஸ் இருக்கும். சாரி, புஷ் பட்டனை பொறுத்தவரையில 4 பின் இருக்கும். ஸோ உங்களுக்கு எது தேவையோ ஒன்று வந்து கிரவுண்டாகவும் மற்றது ஏதோ ஒரு பின்னோட கனெக்ட் பண்ணா சரி. அதே மாதிரி தான் பஸ்ஸர் வந்து ஒன்று கிரவுண்டோடையும் மற்றது ஒரு டிவைஸோடையும் கனெக்ட் பண்ணா ஓகே. அண்ட் இதுல வந்து எல்இடி வந்து ஒரு அவுட்புட் டிவைஸ், அதே மாதிரி பஸ்ஸரும் வந்து ஒரு அவுட்புட் டிவைஸ். இந்த பட்டன் வந்து நான் ப்ரெஷ் பண்ணா மட்டும்தான் ஒர்க் ஆகும். ஸோ அது ஒரு இன்புட் ஃபுல்லா. ஓகே, இன்னும் வந்து நான் ஒரு வேரியபிள் ஒன்று கிரியேட் பண்ணிட்டேன். அதாவது பட்டன் ஸ்டேட் டிஜிட்டல் ரீட் பட்டன் பின் வந்து ப்ரெஸ் பண்ணது அப்படின்னு சொல்லி இது ரீட் பண்ணும். பட்டன் ஸ்டேட்ல வந்து சர்வ் ஆகும். இப்போ பட்டன் ஸ்டேட் ஜீரோன்னு சொன்னா இங்க வந்து லோன்ற மீனிங் சரியா. இப்போ பட்டன் ப்ரெஸ் பண்ண டைம்ல எல்இடி வந்து ஹை ஆയിരിக்கும். அதே நேரம் டோனும் ஒர்க் ஆகும். இது 5000ங்கிறது வந்து இப்போ நம்மளுக்கு தேவையான டோன் மியூசிக்கை நாங்கள் எடுத்துக்கொள்ளி நான் ஜஸ்ட் ஒரு சும்மா எக்ஸாம்பிளுக்கு ஒரு 5000 போட்டிருக்கேன். அது இல்லைன்னு சொன்னா எல்இடி பின் வந்து புஷ் பண்ணலன்னு சொன்னா எல்இடி பின் வந்து லோல இருக்கும். மற்றது நீங்க பார்த்துக்கொள்ளிருங்க பாருங்க, இந்த மாதிரி ஒர்க் ஆகும். அண்ட் இது வந்து நாங்க இப்போ ப்ரெஷ் பண்ணலைங்கிறத நாங்க ஒரு எல்சிடி கனெக்ட் பண்ணல. ஸோ சீரியல் பிரிண்ட்ல நாங்கள் எடுத்துக்கொள்ளிலும். ஸோ சீரியல் பீக்கன் அந்த இதை வச்சு நாங்கள் எடுத்துக்கொள்ளிலும். ஸோ அதில் கொமாண்ட் இது. ஸோ சீரியல் பிரிண்ட் எல்லாம் பட்டன் ப்ரெஸ், இது வந்து பட்டன் நாட் ப்ரெஸ். பட்டன் ப்ரெஸ் சொல்லி எழுது மெசேஜ் வருது. இப்போ பட்டன் நாட் ப்ரெஸ் ஏன்னா நாங்கள் ப்ரெஷ் பண்ணலை. ஸோ இப்போ ப்ரெஸ் பண்ணுறோம்ல ப்ரெஷ்ன்னு சொல்லி மெசேஜ் ஒன்று வருது.